டெல்டாக்காரன்றாரு. அந்த தஞ்சை மாவட்டத்தில் போனால் அந்த பருவமழை வந்திருந்தப்ப மழையில அந்த நெல் பயிரெல்லாம் அப்படியே நனைஞ்சு போய் தானுச்சு. அப்போ வாயை திறக்கலையே, ஏன் இது போல இது பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்க விவசாயிகள் வயிற்றில் அடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த அரசு விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டு விவசாயிகளை இது பண்றதுதான் இந்த அரசா இருந்துட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? விவசாயிகள்லாம் இன்னைக்கு நான் போய் பல்வேறு இடங்கள்ல விவசாயிகளை சென்று பார்த்தப்ப விவசாயிகள் சொல்லக்கூடியது, காமராஜருக்கு அடுத்தபடியாக இந்த விவசாயிகளுக்கோசரம் பாசன நீர் வசதிகள்லாம் ஏற்பாடு செய்து அது செய்து கொடுத்த ஒரே முதல்வர் காமராஜருக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அது அத்திக்கடவு அவனாசி அந்த நீர்வழி பாதையா இருக்கட்டும், பல்வேறு நீர்நிலைகள்லாம் மேம்படுத்தி குடிமராமத்து நாயகன் என்ற பெயர் அவர் தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் விவசாயிகளுக்கு அவர் உறுதுணையா இருந்து செய்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இவர் விவசாயிகளை குண்டர் சட்டத்துல எல்லாம் உள்ள போடுறாரு. இவர் என்னத்த விவசாயிகளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு? அந்த ஈரப்பதம் 22% மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாரு. அவரு கொடுத்து வாங்க வச்சாரா? அந்த ஈரப்பதம் இது பண்ணிருக்காரு. அதான் விவசாயிகள் ரொம்ப நாள கோரிக்கை வச்சிருக்காங்களே. அதுக்கப்புறம் நெல் கொள்முதல் பண்ற இடத்துல பல்வேறு இடைத்தரகர்களுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறாரா இந்த அரசு? இதெல்லாம் சும்மா விவசாயிகளுக்கு. இந்த பட்ஜெட்ல கூட 5000க்கும் மேற்பட்ட கோடி வேளாண்மை துறைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏங்க எல்லாமே ஒரு இதுவாக நான் ஒன்றும் முழுசா வேளாண்மை பட்ஜெட் நான் முழுசா ஒன்றும் பார்க்கல. அதனால நான் மற்றவங்க சொன்னதை வச்சுட்டு தான் இது பண்ண. ஃபுல் விவரங்கள் எனக்கு தெரியாது, பார்த்த உடனே கருத்துக்களை தெரியும். பட் ஜென்ரலா பார்த்தீங்கன்னால இந்த அரசுல விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் செய்யல. அந்த நீ சொல்லக்கூடிய பல்வேறு நிதி ஒதுக்கீடுக்கெல்லாம் எதுக்கோசரம் ஒதுக்கி இருக்காங்க, இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய இதை நான் சொன்னேன். பட் இது வரைக்கும் இந்த வேளாண்மை பட்ஜெட்டை பொறுத்து நான் ஒன்றும் முழுதுமா ஒன்றும் பார்க்கவே இல்லை. பட் பொதுவாகவே இந்த அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்து விவசாயிகள் வயிற்றிலே அடிக்கக்கூடிய அரசாகத்தான் இதை பார்க்க நேர்கிறது.